அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் லான்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூபியா தரப்புலேருந்து ஒரு புதிய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைல் பேர் பார்த்தீங்கன்னா நூபியா ரெட் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட பேர். இந்த நூபியா ரெட் மேஜிக் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்க கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு எதுக்கெல்லாம் வந்து காம்படிஷனாக இருக்கும் மற்றும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, விலை என்ன, இது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலையா? மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பின் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அசூஸ் தரப்புலேருந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோக் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நூபியா அப்படின்ற ஒரு சைனீஸ் கம்பெனியால் இப்போ இந்தியாவில் வந்து இன்னொரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கும் கீழே வந்து இருக்குது. ஸோ அப்படி என்னடா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.99 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நாட்ச் வந்து கிடையாது. 18:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வரதுனால நாட்ச் வந்து கிடையாது. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்றதுனால மேபி அவங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்து அப்படி நம்ம பேக்கில் போய் ஹார்ட்வேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான RGB லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நோபியா ரெட் மேஜிக்லேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி LED ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து இருக்குது. நீங்கள் கேம்ஸ் வந்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் லைட்ஸ்லாம் வந்து ஏறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து உள்ள என்ன மாதிரி சிப்செட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையும் பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கிடையாது. பட் எனிவே Snapdragon 835 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதனை தொடர்ந்து இதனை சப்போர்ட் பண்ணக்கூடிய GPU பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Adreno 540 GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் நூபியா ரெட் மேஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB ரேம் வரை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் வரது பார்த்தீங்கன்னா 128 GB. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 29,999 அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கினா வந்து வாங்கிக்கலாம். இது யாருக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க கேமர்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ இதனை தொடர்ந்து வேறு என்ன மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு பார்ப்போம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 24 மெகா பிக்சல் ரியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்பர்ச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா f1.7 அப்பர்ச்சர் வந்துருக்கு. ரொம்பவே ஒரு பெரிய அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கேமரா வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா LED ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் 8 மெகா பிக்சல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பர்ச்சர் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு Android 8.1 தான் அது வந்து ஓரியோ அப்டேட்டில் தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு சிஸ்டம் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு சிஸ்டம் கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3 போர்ட்ஸ் வந்து இருக்கும் இது எல்லாத்தையும் கூல் பண்ணுறதுக்கு. ஏன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ன்றது உங்களுக்கு ரொம்பவே சூடாகும் லாங் டேர்ம் யூசேஜில். அது எல்லாத்தையும் அண்டர் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் கூலிங் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லேயர் ஆஃப் கிராஃபைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஃபைட் வந்து ரொம்பவே ஒரு ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து ரொம்பவே வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றக்காக அடிஷ்னல் லேயர் ஆஃப் கிராஃபைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா சென்சர்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு USB Type-C தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் என்ன வந்து இருக்கணுமோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் லேட்டஸ்ட் ப்ராசஸர் மட்டும் வந்து கிடையாது. Snapdragon 835 தான். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கேமிங் இது வந்து காம்படிஷனாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அசூஸ் தரப்புலேருந்து ரோக் ஃபோன் இருக்குது. ஷாமி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஷார்க் இந்த மாதிரி மொபைல்ஸ் தான் வந்து இருக்குது. இதனோட விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல்ட்ரா ஹையாக வந்து இருக்குது. ஸோ ரோக் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 ரூபாய். இந்தியா லான்ச் ஆன விலை வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய். பார்த்தீங்கன்னா அதோட வேரியண்ட்டும் சேம் தான். 8 GB RAM 128 GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ். இந்த ஒரு விலை வந்து 70,000 ரூபாய். இதுவே உங்களுக்கு பிளாக் ஷார்க் வந்து பார்க்கும்போது இதுவும் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வந்துருக்கு. ஸோ என்கிட்ட பட்ஜெட் 30,000 ரூபா தான் இருக்குது. நான் ஒரு கேமர், அல்டிமேட்டாக கேம் வந்து ஆடுவேன், பப்ஜிலாம் வெறி பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போல் கொடுக்குறேன், ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த நூபியா ரெட் மேஜிக் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாங்குவீங்களா இல்லையா? மறுபடியும் இங்கே போல் இருக்குது, ஒர்க் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.